ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். திங்கட்கிழமை ரம்ஜான் வருது. அட்வான்ஸ் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஸோ ரம்ஜானுக்காக தான் இந்த வீடியோ. பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பாய் ஒருத்தர் பிரியாணி அடிக்கடி செய்வாரு. ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் ரெசிபி போட்டிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜானுக்கு பாய் வீட்டு பிரியாணியை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்தலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் 65 செய்யறதுக்கு சிக்கனோட சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு அதிலேயே இருக்கிறதுனால உப்பு சேர்க்க வேணாம். நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் கழிச்சு எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அடுத்தது பிரியாணிக்கு ஒரு 1/2 கிலோ மட்டனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா அரைச்ச புதினா பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா பெசரி இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அப்புறம் ஒரு சின்ன குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு தூள், சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயத்துல ஒரு 3 போட்டு நல்லா வதக்கி அதை அப்படியே மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். 4 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், அதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் 3 ஸ்பூன் போல பூண்டு பேஸ்ட், அது வதங்கினோன்னு கொஞ்சமா புதினா இலை அதை அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு அதை வதங்கினோன்னு பச்சை மிளகாய் 4, தக்காளி 4 போட்டு நல்லா வதங்கினோன்னு ஒரு ஸ்பூன் போல மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும், அப்பதான் டேஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு தயிர் ஊத்திட்டு அது நல்லா வதங்கினோன்னு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால், காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு ஊற வச்சிருக்கிற மட்டனையும் போட்டு நல்லா கலக்கி அதுக்கு தேவையான உப்பு, குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஒரு 4 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. பெரிய குக்கர் தான் இருக்கு. ஸோ அந்த குக்கர்ல அரிசிக்கு தேவையான தண்ணி, பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி, அதுக்கு தேவையான உப்பு, புதினாவையும் போட்டுட்டு கொஞ்சமா கேசரி பவுடர் அதையும் போட்டுருங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா பரவாயில்ல. இங்க நல்லா கறி பஞ்சு போல சூப்பரா வெந்துருச்சு. இதை அப்படியே வச்சுட்டு தண்ணி கொதிச்சோன்னு நான் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ரைஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. ஆனாலும் இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லா இருக்கும். போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் முக்காவாசி அரிசி இழுத்தோன்னு நம்ம வச்சிருக்கிற அந்த கறி மசாலா அதையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டிட்டு மறுபடியும் கொத்தமல்லி, புதினா, பாதி லெமனு, அப்புறம் நெய் நல்லா கலரிட்டு குக்கரை மூடி 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தீங்கன்னா சும்மா சூப்பரா கமன்னு வாசனையோட மட்டன் பிரியாணி இவ்வளோ சூப்பரா வந்துருந்துச்சு. பிரியாணி மட்டும் நான் செய்யலை, சால்னாவும் செஞ்சுருக்கேன். எங்கள் ஊர்லலாம் பிரியாணிக்கு சால்னா தான் சாப்பிடுவோம். ஸோ எனக்கு சால்னா வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். இந்த சால்னாவோட வீடியோவை இன்னொரு நாள் போடுறேன். அதோட தயிர் பச்சடி, சிக்கன் 65 வச்சு சும்மா சூப்பராக சாப்பிட்டோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் ரம்ஜானுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.